சாக்லேட். ரொம்ப குளிரா இருக்கு. ஆமா, ஆனா இந்த பிளாங்கெட் நல்லா இருக்குல்ல, அதுவும் இது ரொம்ப கோசியா இருக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் பிளாங்கெட் கொடு ஜிங்கி. இங்க பாரு, என் கால் வெளிய படுது. ஐயோ, அந்த பக்கம் இழுக்காத, என் கை வெளிப்படுது. என்ன நடக்குது பசங்களா இங்க? இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் பிளாங்கெட்ல இருந்து வெளிய வர மாட்டீங்களா? அதே நேரத்துக்கு யாரோ டோர் பெல் அடிக்கிறாங்க. பார்த்தா கட்டு சிங்கியோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள வராங்க. அட ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன இங்க? அட கட்டு, அதாவது இன்னைக்கு லீவ் இல்ல, எங்க எல்லாருக்குமே வீட்ல ரொம்ப போர் அடிச்சது, அதனால தான் இங்க வந்தோம். நல்ல வேலை பண்ணீங்க பசங்களா. இப்பயாவது இந்த பசங்க பிளாங்கெட்ல இருந்து வெளிய வந்து கொஞ்சமாவது விளையாடுவாங்க. பசங்களா, இப்பவே உங்களுக்காக நான் ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன். ஓகே ஆண்டி. ஆனா மம்மி கிச்சன்ல இருந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து பாக்குறாங்க. பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. கட்டு சிங்கிய பிளாங்கெட்ல இருந்து வெளிய கொண்டு வரலான்னு நினைச்சாங்க. ஆனா பார்த்தா பசங்க எல்லாருமே அவங்க கூட சேர்ந்து பிளாங்கெட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டாங்க. இப்ப டிவி பாக்குறாங்க. வாவ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்ட்டூன் எவ்வளவு நல்லா இருக்கு. கட்டுவோட ஐடியா நல்லா இருக்கு. இந்த குளிர் காலத்துல வெளிய போக கூடாது, இப்படி பிளாங்கெட் போத்துக்கிட்டு வீட்ல உட்கார்ந்து அப்புறம் டிவி பாக்குறது நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்கு. அட பசங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. போய் விளையாடுங்க. மம்மி, இன்னைக்கு வேண்டாம் ப்ளீஸ். மம்மிக்கு நல்லா புரியுது. இன்னைக்கு பசங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலைன்னு. அதுக்கப்புறம் மம்மி ஒரு பிளான யோசிக்கிறாங்க. அது செமையா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த சாக்லேட் ஃபவுண்டைன் மிஷின் நான் போன மாசம் தான் வாங்கினேன். இத வச்சு நாம இந்த சாக்லேட் ஃபவுண்டைன் எதுக்காக இந்த குளிர்காலத்துல நாம ட்ரை பண்ணக்கூடாது? ஹால்ல உட்கார்ந்திருக்க பசங்க எல்லாருமே அவங்க சொன்னதை கேட்டதும் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சொல்றாங்க. என்னது, ஹாட் சாக்லேட் ஃபவுண்டனா? அட வா ஆண்டி, ஹாட் சாக்லேட் ஃபவுண்டனா? என்னது, முடி நீ எப்ப வந்த? உன்ன முத வீட்டுக்குள்ள யாரு விட்டாங்க? ஏய் சிங்கி. சாரி மம்மி. நான் அதாவது இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருந்தேனா, அப்ப நீங்க பேசிட்டு இருந்தது எனக்கு ஹாட் சாக்லேட் பத்தி கேட்டது. அதனாலதான் நான் உடனே இங்க வந்துட்டேன். என்ன கட்டு சிங்கி, அப்ப இந்த மோண்டி கூட நம்ம கூட தான் இருக்க போறானா? ஆமா பண்டி, இனிமே அம்மாக்கு முன்னாடி அவனை போக சொல்லி என்னால சொல்ல முடியாது. என்ன பண்றது? ஆனா மோண்டி, நல்ல பையனா நடந்துக்கணும். நீ எந்த நாட்டினஸும் பண்ணக்கூடாது. சரி சரி, எல்லாரும் கேளுங்க. எல்லாருமே இப்ப ஹாட் சாக்லேட் ஃபவுண்டைனுக்காக ரெடியா இருங்க. ஆண்டி, ஆனா நீங்க எப்படி ஆண்டி இத பண்ணுவீங்க? ரொம்ப ஈஸி தான். நாம ஹாட் சாக்லேட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நாம அத இந்த மெஷின்ல போடணும். என்னது, அவ்வளவு ஈஸியா? வேற என்ன? அப்புறம் என்ன, மம்மி எல்லா சாக்லேட்ஸும் மெல்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் பாலும் சேர்ந்து ரெடி பண்ணிடுறாங்க. பாத்தீங்களா பசங்களா, ஹாட் சாக்லேட் ரெடியா இருக்கு. இப்ப நாம இத மெஷின்ல போட்டுடலாம், சரியா? வாவ் வாவ் மம்மி, நிஜமாலே பார்க்க அவ்வளவு நல்லா இருக்கு. இல்ல கட்டு, நாம ஒரு மால்ல இந்த ஃபவுண்டனை பார்த்தோமே, அதே மாதிரி இருக்கு. ஞாபகம் இருக்கா? அம்மா, டேஸ்ட் பண்ணவா? அப்படின்னு சொல்லி அவன் டேஸ்ட் பண்ண ஃபவுண்டன் கிட்ட போறான். ஆனா மம்மி அவனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இரு, இவ்ளோ இல்ல, இதுக்கு மேலயும் என்ன சர்ப்ரைஸ் இருக்கு. மம்மி ஒரு போல் கொண்டு வராங்க. கூடவே ஒரு பெரிய ட்ரே கூட கொண்டு வராங்க. அப்புறம் அதுல நிறைய விதவிதமான ஸ்நாக்ஸ் இருந்தது. அதுல மஃபின்ஸ், ஸ்ட்ராபெரி, பனானா சிப்ஸ், அப்புறம் இன்னும் நிறைய. இந்த போல்ல சில சிட்ஸ் இருக்கு. இதுல நீங்க எந்த சிட்டு எடுக்கிறீங்களோ அதுல எழுதிருக்க ஸ்நாக்க வச்சு நீங்க இந்த ஃபவுண்டன்ல டிப் பண்ணி நீங்க அத சாப்பிடணும். அப்புறம் இது உங்களுக்காக செஞ்ச ஸ்பெஷல் ப்ரௌனி. இது உங்களுக்கு லாஸ்ட்ல கொடுக்கறேன். சரி சொல்லுங்க, கேம் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு மம்மி. நான் பண்றேன். நான் தான் சிட்டு எடுக்கிறேன். எனக்கு ஸ்ட்ராபெரி தான் வரப்போகுது பாருங்க. கட்டு சீக்கிரமா ஒரு சிட்டு எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான். என்னது, இதுல பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்திருக்கு. சரி கட்டு, டூத் பிக்கால பிரெஞ்ச் ஃப்ரைஸா எடுத்துக்கிட்டு அப்புறம் அத அந்த ஃபவுண்டன்ல டிப் பண்ணு. பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அதோட சாக்லேட் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், ஃபவுண்டன்ல டிப் பண்ணி அத சாப்பிட்டு பாக்குறான். ஆனா அது ஒண்ணும் அவ்வளவு கேவலமா இல்ல அப்படின்னு அவனுக்கு தோணுது. ஆஹா, இது ஒன்னும் அவ்வளவு கேவலமா இல்ல, ரொம்பவே நல்லாதான் இருக்கு.
நல்ல ஹெம்மியா தான் இருக்கு. என்ன சிங்கி சாப்பிட்டு பாக்குறியா? ஏக். இல்ல இல்ல கட்டு, உன்னோட டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்கு. எனக்கு வேண்டாம், நான் ட்ரை பண்றேன். சிங்கி சிட்டு ஓபன் பண்ணி பாக்குறா. இப்ப சிங்கிக்கு பனானா வந்திருக்கு. பனானா? ஐயோ, எனக்கு இந்த பனானா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா சாக்லேட்டோட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு அவ சாக்லேட்டோட அந்த பனானாவை டிப் பண்ணி சாப்பிட்டு பாக்குறா. நல்லாதான் இருக்கு. ஆனா அவ்ளோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மஃபைன்ஸும் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரிஸ் யாருக்கு வருதோ? நான் பாக்குறேன், கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்கும். ஆனா அவளுக்கு இப்ப ஊர்க்கா வருது. ஐயோ, என்ன இது ஊர்க்கா? என்னோட டைமே இன்னைக்கு சரியில்லை. பண்டியோட சிட்ல இப்ப கிரீன் சில்லி வந்திருக்கு. அப்புறம் ஹரியோட சிட்ல இப்ப பனானா வந்திருக்கு. சரி சரி இருங்க, இப்ப நான் பாக்குறேன். எங்க யாருக்குமே மஃபின்ஸோ ஸ்ட்ராபெரிஸோ வராததால உனக்கோ அது வராது மோண்டி. அதுவும் சரிதான். அது இப்ப தெரிய போகுது உங்க எல்லாருக்கும். மோண்டி சீக்கிரமா ஒரு சிட்டு எடுத்து பாக்குறா. அது ஓபன் பண்ணி பார்த்ததும் இங்க பாருங்க, இன்னைக்கு நான் தான் எல்லாரோட லக்கி. எனக்கு தான் மஃபின்ஸ் வந்திருக்கு. அட வா மோண்டி. சரி இந்த மஃபின் எடுத்துக்கோ. மம்மி, அது எப்படி மம்மி நடக்கும்? ஆனா எங்க யாருக்குமே மஃபின்ஸ் வரல. அது எப்படி மம்மி? அட கட்டு, இது ஜஸ்ட் ஒரு கேம் தான். இதுல மாண்டி ஜெயிச்சிட்டான். இதுக்கப்புறமா எல்லாருக்கும் மஃபின்ஸ் பிரவுனிஸ் எல்லாமே கொடுக்கறேன், சரியா? டோன்ட் வரி. ஆனா எனக்கு மஃபின்ஸ் கிடைச்சிருக்குல்ல. அவன் எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு அவனோட மஃபின்ஸை எடுத்து அப்படியே டிப் பண்ணி அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிடும் போது அந்த ஹாட் சாக்லேட் மூக்குல ஒட்டிக்குது. அத பார்த்து பசங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. தப்பு பண்ணா தப்பாதான் நடக்கும். இப்ப பாரு, உன்னோட மூக்குல எப்படி சாக்லேட் ஒட்டி இருக்குன்னு. என்ன சொல்ற? அது உன்னோட மூக்குல சாக்லேட் ஒட்டி இருக்கு. அது பரவாயில்ல, நான் மஃபின்ஸ் இப்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடறல, அதுவே போதும். மாண்டி சொன்னதை கேட்டதும் எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரி பசங்களா, உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷலான பிரவுனிஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரிஸ். பசங்க ஒவ்வொருத்தராக அவங்க நல்லா அந்த சாக்லேட்ல டிப் பண்ணி ஜாலியா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலே எல்லாரோட முகத்திலயும் சாக்லேட் ஒட்டிக்குது. இப்ப பாக்க நீங்க எல்லாம் ஜோக்கர் மாதிரியே இருக்கீங்க. சரியா சொன்ன. இருக்குதா செமையான நாளு. தேங்க் யூ மம்மி. இந்த ஹாட் சாக்லேட் ஃபவுண்டன் செமையா இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இதுதான் உங்களை பிளாக் ஹெட்ஸ்ல இருந்து வெளிய கொண்டு வந்தது. அப்புறம் நீங்க என்ஜாய் கூட பண்ணீங்க. சரியா சொன்னீங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.